அது பாருங்க. அவங்க அவங்க வேண்டப்பட்டாலாம் ஈனி இழுத்து எல்லா வேலையும் பண்றது. ஆமா. மற்றவனும் அப்படியே உருன்னு மூஞ்சி வச்சுட்டு நான் 2 வாட்டி போய் லிஸ்ட்டை கொடுத்துட்டேன். போயிட்டு டாக்டர் லிஸ்ட்டை கொடு, நம்ம மருத்துவரை நீ போட்டுடலான்னாருன்னு சொல்லி 2 வாட்டி போய் எல்லாத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துருங்க, அப்பனுக்கிட்ட கொடுத்துருங்கன்னாரு. அப்பனுக்கிட்ட எல்லாத்தையும் லிஸ்ட் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. அடப்படாம நானும் விட்டுட்டேன். நீங்க போய் பணத்தை வாங்கி என்ன நீ அவரை கட்சியை அவரையும் மேலே தூக்குற மாதிரி தெரியல. இல்ல தலைவருக்கு தெரியலங்க விஷயம். தலைவருக்கு சுத்தமா தெரிய மாட்டேங்குது. அவர்கிட்ட எதுவுமே போக மாட்டேங்குது மீடியால. ஏன்னா இப்ப உள்ள போய் ஃபர்ஸ்ட் 19 மாவட்ட தலைவர் போய் மீட் பண்ணிருக்காங்க. தனித்தனியா மீட் பண்ணது கேட்டிருக்காங்க. என்ன செய்யறது, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டதுக்கு நாங்க உங்ககிட்ட டைரக்டா பேசணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. எங்களால நேரா பேச முடியல. அப்ப கூட யாரும் வந்து விஷயத்த சொல்லல. இல்லங்க விஷயம் அவங்க எப்படி சொல்ல முடியும்? 19 பேர் வந்து ஆனந்த் சார் செலக்ஷன் பண்ணால தானே. அதனால அவங்க எதுவுமே சொல்லல. அதுதான் சொல்றேன். 19 பேர் வந்து ஆனந்த் சார் செலக்ட் பண்ணால தான் எப்படி அவங்க எப்படி தலைவர்கிட்ட போய் சொல்லுவாங்க? யாருமே எல்லாருமே அப்படியே பூச்சி போயிட்டு வராங்க. ஒண்ணுமே புரியலங்க. தலைவர் நிலைமை என்ன ஆகணும் அதுதாங்க எனக்கு ரொம்ப. அதுதான் என்னால தாங்க முடியாம நான் பேசணும் நானு. ஏன்னா நம்மள நம்பித்தாங்க அவர் வராரு. தலைவர் வந்து தலைவர் நம்மள நம்பி வராரு. ஓகேவா? அதாவது எனக்காகவோ உங்களுக்காகவோ இல்ல, நம்போ எல்லாமே நம்போ தொண்டர்களை நம்பிதான் அவர் வராரு. நம்ம தான் எத்தனை போய் மக்கள் கிட்ட காட்டணும் அவரை. இல்ல அவரு அவங்களுக்கு கிடைக்கிறத பார்த்து நம்ம இதையா பண்ணு போறாங்க. யாரும் எதுவுமே பேசுறது இல்லைங்க. ஏன்னா அவருக்கும் வந்து வருத்தம் இருக்குது. ஹரிஷ் இத்தனை வருஷமா உழைச்சுன்னுக்குறான்ட்டு வருத்தம் இருக்குது. என்ன பண்றது? இப்போ எதுவுமே யாரும் போய் பேச முடியலங்க அவர்கிட்ட. 12 மணிங்க நைட்டு பாண்டிச்சேரி 12 மணிங்க. அது கூட நான் வந்து எனக்கு வந்து போஸ்டிங்காக நான் போல. சத்யா என்ன கட்சியில இல்லைன்னு சொல்லி ஆனந்த் சார் சொன்னாருன்னு அது கேள்விப்பட்டு 9 மணிக்கு நான் அங்க விட்டு 12 மணி நான் அங்க போறேன் அவர் வீட்டுக்கிட்ட. அது ஏன் கேக்குறீங்க? நாய் படாத பாடு போயிட்டு உக்காடுறேன். 10 டைம் ஆபீஸ் கிட்ட போயிட்டேன். 10 டைம் சிசிடிவி கேமரால பார்த்து அவாய்ட் பண்றாரு. இல்லன்னா வந்து வாட்ச்மேன் கிட்ட சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. ஆள் இல்ல. மீறியும் அவரை பார்த்துட்டோம்னா இது அர்ஜென்ட் வேலை இருக்குது, நாளைக்கு வா, 2 நாள் கழிச்சோ 3 நாள் கழிச்சோ அவாய்ட் பண்றாரு, துரத்துறாரு. யாரு போனாலுமே அவங்க கிட்ட எல்லாம் ஒரு மாதிரி அனாவசியமா பேசி அனுப்புறாரு, துரத்துறாரு. இல்ல மூஞ்சி காட்டுறது. நிறைய பேர்கிட்ட என்ன பண்ணிருக்காருன்னா அவாய்ட் பண்றவங்கள அப்படியே இன்டைரக்டா பேசி முன்னாடி புதுச்சேரி சரவணனை வச்சு பண்ணாரு. ஆமா. இப்ப யார வச்சு பண்றதுன்னு தெரியாம அப்படியே இருக்கிறவங்கள வச்சு ஒழட்டி விட்டு. சரிங்க. அந்த மாதிரி வந்து ரவுடிசம் எல்லாம் பண்ணா எப்படிங்க? அது உள்ள ஆளை வச்சு பண்றதெல்லாம் எப்படி அப்பாது? அதெல்லாம் தலைவருக்கு தரணும்ல. சொல்லு. யார இல்லங்க, யாருக்காக நம்ம இந்த இதுல ஏக்கத்துல இருக்கிறோம்? தலைவருக்காக தானே இருக்கிறோம். அதுதான் கரெக்ட். இவரு பேச சொல்லி பார்க்க வேண்டியதானே. யாரு? இல்ல அதெல்லாம் வேலைக்கு ஆகல. அவரும் எவ்வளவு ட்ரை பண்ணிட்டாரு. எல்லாம் இதெல்லாம் எடுத்துன்னு போனாரு, எவ்வளவு பண்ணாரு. எதுவுமே வந்து வேலைக்கு ஆகல. எதுவுமே வேலைக்கு ஆகல. வேற ஆளுக்கு போட்டாங்களா? போட்டாங்க. செய்யார் சத்யா ஆரணி மாவட்டத்துக்கு செய்யார். அவருடைய விசுவாசி. ஆமா விசுவாசி. 3 மாசத்துக்கு முன்ன வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஒருங்கிணைப்பாளர் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து 6 மாசம் வந்தவங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துட்டாங்க. நாம் தமிழர் வேல்முருகனுங்க. ஆமா அவரு வந்து வேலூர் மாவட்டம் வேல்முருகன் ஃபிட் ஆகுறாரு. அப்புறம் ஒரு மாவட்டத்துக்கு சுத்தி ஒரு மாவட்டத்துல அப்படி இல்லைங்க. நாம் தமிழர் கட்சியில வந்து உங்களுக்கு எல்லாம் போஸ்டிங். இப்ப அதெல்லாம் அவருக்கு தெரியணும்ல தலைமையில. அவர் வந்து நம்ம கிட்ட உக்காந்து பேசினா தானே அவருக்கு தெரியும் என்ன விஷயம் ஏது விஷயம், அங்க எப்படி அந்த தொகுதியில எப்படி இருக்குதுன்னு. நாளைக்கு வந்து அப்பதானே மக்கள் ஓட்டு போடுவாங்க தலைவருக்கு. பேச விட்டாதான் விடுறது இல்ல. ஆமா துரத்துறாரு. பேசி அனுப்பிச்சு விடுறது ஒரு வாடிக்கையா வச்சிருக்காப்ல. இதனால கிட்ட போறதே பிடிக்கல. நான் அப்படியே விட்டேன். சரி யாரும் போறது இல்லைங்க. நானும் வந்து மக்கள் இயக்கத்துல வந்து 18ல இருந்து அவரு ஒரு மாதிரி பண்றாருன்னு தானுங்க நான் இது பண்ணு. இல்ல நீங்க அதான் போவீங்க. இவ்வளவு நாள் விஜய் கூட போட்டோ எடுக்கலையே. இது 12 வருஷமா ஓடிட்டு இவ்வளவு தூரம் எல்லாம் மக்கள் இயக்கத்துல இருந்து இல்லையே. ஏன்னா அவரு யாரு விசுவாசமோ அவங்களுக்கு தான் செய்யறாரு. என்ன பண்றது? எத்தனை நாளைக்கு போகுதுன்னு பாப்போம். அதான் பாக்கலாம் எத்தனை நாளைக்கு போகுது. நிறைய பேர் வெறுப்புலதான் எல்லாரும் வெளில இருக்காங்க. கண்டிப்பா அப்பாவோட டீம் எல்லாருமே இல்லங்க. கண்டிப்பா உண்மை ஜெயிக்கும். அது கொஞ்சம் லேட் ஆகும். அவ்வளவுதான். எல்லாருமே நாங்க எல்லாம் அப்பா திரும்ப உள்ள வரோம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.
கண்டிப்பா கண்டிப்பா மாறுங்க, பார்க்கலாங்க. அந்த மனுஷன் உள்ள வந்தா மட்டும் தான் எல்லாமே மாறும். கண்டிப்பா 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 கண்டிப்பா. சரிங்க, வாங்க திருவண்ணாமலை வந்தா வாங்க. கண்டிப்பா ஜி, கண்டிப்பா ஜி, நான் வந்து ஃபோன் வெயிட் பண்றேன் ஜி. பண்ணுவோம். நன்றி நன்றி நன்றி. வச்சுட்டுங்களா? ஓகே.